மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த தாய்மார்களுக்கு எத்தனை எத்தனை திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு திட்டங்களை கொடுப்பேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்ததின் பேரில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து மாண்புமிகு அம்மா அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் திமுக அண்ணா திமுக பிரிச்சு பார்க்காம அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் எல்லாம் மிக்சி கிரைண்டர் வாங்கி பேன் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 502 வாக்குறுதிகள் தமிழக மக்களுக்கு தந்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இந்த மகளிர் எல்லாம் என்ன சொன்னால் இந்த இயக்கத்திற்கு வாக்களிப்பார்கள் என்று பொய்யான வாக்குறுதி 502 வாக்குறுதிகளை கொடுத்து இந்த தாய்மார்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னதை செய்யணுமா இல்லையா? 28 மாசம் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்காமல் இந்த பெண்களை ஏமாற்றி வந்தான் இன்றைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க.